Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 42வது நாள் ஜெப வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மோடு நிச்சயம் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரனும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபிடத்தை கட்டினார்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமார் நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உமது வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. உமது வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. உமது வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். உமது வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உமது பார்வைக்கு நாங்கள் மறைவாய் எங்கே போக முடியும்? அனைத்தும் உமது பார்வைக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறதல்லவா? எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், சபையும் உடையது, அடியேனும் உடையவன். எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். முடிந்தால் கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமில் கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் அவன் சகோதரனாகிய அசியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபிடத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் புறப்பட்டவர்கள், அவர்கள் புறப்பட்ட போது என்ன நடக்கிறது, அவர்கள் புறப்படாதவருக்கு என்ன நடக்கிறது என்று எல்லாவற்றையும் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்போ புறப்பட்டு வந்த இந்த யெஷுவாவின் பின்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள், செருபாபேலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் என்ன காரியம் செய்தார்கள்? நான் எழும்பினது உண்மை, நான் புறப்பட்டது உண்மை, நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தது உண்மை. நான் போய் சேர்ந்த இடத்தில் என்ன செய்தேன்? அல்லேலூயா. என்னை தேவன் அனுப்பினார் என்றால் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? அல்லது காலங்கள் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லி நான் காலத்தின் மேல் பழி சுமத்தி விட்டு என் காரியத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். என்னை அனுப்பின இடத்திற்கு போன நான் அங்கு செய்ய வேண்டியதை செய்கிறேனா, அல்லது காலத்தின் மேல் பழியை சுமத்தி விட்டு என் காரியத்தை நான் பார்க்கிறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம் எல்லோரையும் இந்த ஜெப நாட்களை வைத்திருக்கிறார்னு சொன்னா, நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றை கர்த்தருடைய சமூகத்தில் செய்ய வேண்டும் என்று, கர்த்தருடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று
நம்மை ஏவினதால் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அப்படித்தான். எவர்களை தேவன் ஏவினாரோ அவர்களே புறப்பட்டார்கள். எவர்களை தேவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஏவினாரோ அவர்களே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லேலூயா. வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அது நமக்கு முக்கியம். அப்போ ஸ்தோத்திரம். இப்போ யெஷுவா, செருபாபேல் இவங்க எல்லாமே கிளம்பி புறப்பட்டு நேராக எங்கே வராங்க அப்படின்னா, எருசலேமுக்கு வந்தவங்க எருசலேமுக்கு வந்து அவங்க செய்கிற காரியம் என்னன்னா, 2வது வசனம் அழகா சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய பலிபீடத்தை கட்டினார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பழக்கம் வரணும். நமக்கு ஒரு பழக்கம் வரணும். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. என்ன பழக்கம் என்றால், ஆபிரகாம் எங்க கூடாரம் போட்டாலும் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எங்க தரிசனமாகிறாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுவார். ஆபிரகாமுக்கு தேவன் எங்கு காண்பிக்கிறாரோ அங்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டுவார். அதே பழக்கம் யாருக்கு இருந்துச்சுன்னா, ஈசாக்குக்கும் இருந்துச்சு. ஆபிரகாமை போல கட்டலனாலும் ஓரளவுக்கு ஈசாக்கும் பலிபீடம் கட்டி தேவனை துதிக்கிற மனிதனாக இருக்கிறார். அதே பழக்கம் யாருக்கு இருக்குன்னா, யாக்கோபுக்கும் இருக்கு. யாக்கோபுக்கும் அதே பழக்கம் என்ன, தேவன் தரிசனமான இடத்தில் பெத்தேலில் ஒரு கல்லை நாட்டி விட்டார். அதே பெத்தேல்ல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையும் அவர் என்ன பண்ணுகிறாரு, கட்டுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், என்னைய தேவன் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு புறப்பட பண்ணுகிறார் என்றால், நான் புறப்பட்டு போய் சேர்ந்த இடத்தில் என்ன செய்கிறேன்? முதலாவது தேவனை நான் துதிக்கணும். அல்லேலூயா. என்னை தேவன் ஒரு காரியமாய் புறப்பட பண்ணுகிறார் என்று, தேவன் ஒரு காரியத்தை திட்டம் வைத்து என்னை அனுப்புகிறார் என்றால், நான் அந்த காரியத்தை எடுப்பதற்கு முன்பாக, அதாவது அந்த காரியத்தை என் கரத்தில் எடுத்து செய்வதற்கு முன்பாக நான் முதலாவது தேவனை ஸ்தோத்தரிக்கிறவனாய் நான் மாற வேண்டும். உடனே போய் டமால் டுமில்னு அந்த காரியத்தை செய்து முடித்து திரும்பி வருகிறவனா இல்ல, அந்த காரியத்தை கரத்தில் எடுப்பதற்கு முன்பாகவே நான் முதல்ல ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் ஆரம்பிக்கிற காரியங்கள் ஏன் முடிக்க முடியாமல் போகிறது என்றால், நாம் ஜெபத்தோடு அதை ஆரம்பிக்கிறது கிடையாது. நேரங்களை பார்க்கறதும், காலங்களை பார்க்கறதும், சூழ்நிலையை பார்க்கறதும், பணங்களை பார்க்கறதுலையுமே நம்முடைய காலங்கள் ஓடிறதே தவிர, ஜெபத்தில் நம்ம கண்களை பார்க்கணுங்கிற அந்த அனுபவம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அநேக நேரங்களில் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த செருபாபேலும் யெஷுவாவும் அவர்கள் சகோதரர்களும் ஆசாரியர்களும் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனுடைய பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்தது ஆலயம் கட்டுவதற்கு. என்ன வேலை செஞ்சிருக்கணும் அவங்க? ஆலயம் கட்ட வந்தவங்க என்ன செஞ்சிருக்கணும்? வேகமாக போனோமா, அங்கே ஏற்கனவே ஆலயம் வந்து செதஞ்சு தான் கிடக்கு. இப்போ பாபிலோன்லேருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வராங்கன்னா, அங்கே ஒன்றும் தேசம் ஒன்றும் வறண்டு போய் கிடக்கலை. அங்கே தேசம் ஒன்றும் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு வறண்டு போன பூமியில் போய் இவங்க எந்த காரியத்தையும் செய்யலை. புதுசாக சொல்லப்போனோம், ஆமாம், புதுசாக எந்த காரியத்தையும் அவங்க செய்யலை. ஏற்கனவே சாலமன் கட்டின ஆலயத்தை தான் இவங்க புதுப்பிக்க போகிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோனில் இருக்கிறதான எல்லாவற்றையும், ஆலயங்களை இடிச்சு போட்டது உண்மை, வீடுகளை இடிச்சு போட்டது உண்மை, பெரிய பெரிய மாளிகைகளை இடிச்சு போட்டது உண்மை, இப்படி எல்லா காரியத்தையும் செய்து போட்டாலும் அங்கு சில பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அங்கு சில பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் திருப்ப வேண்டாம், நீங்கள் குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனமும், 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனமும், அதே போல் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களும், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24 மற்றும் 19ஆம் அதிகாரம் 37. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து வச்சுங்க, பிறகு நம்ம வாசிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வசன பகுதி எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லோரும் போகலை, கொஞ்சம் பேர், சொற்ப ஜனங்கள்.
இந்த சொற்ப ஜனங்களும் எப்படிப்பட்டவங்களா மாறி இருக்கிறாங்க அப்படின்னா, சமாரிய நாட்டோடு சேர்ந்து அவர்கள் உறவுகள் வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமாரியா நாட்டை சேர்ந்த சமாரியர்களோடு இவர்கள் தங்கள் உறவுகளை நெருக்கமாக வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில இப்ப யாரு போகிறா? பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. பியூர் இஸ்ரவேல். யார் இவங்க? பியூர் இஸ்ரவேல். ஆல்ரெடி எருசலேம்ல இருக்கிறவங்க யார் அப்படின்னா, கலப்பில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். சமாரியாவோடு கலப்பில் உள்ள இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த கலப்பில் உள்ள இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க கொஞ்சம் வீடுகள் இருக்கு. அங்க ஏற்கனவே சேதமடைந்த கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில நான் போகிற இடத்துல நான் போறப்ப என்ன பண்ணுவேன்? போய் என் வேலையை தான் என்ன பண்ணுவேன்? நான் முதல்ல நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எதுதான் முக்கியம்? என் வேலை தான் முக்கியம். நேராக போவேன். உடனே அங்கே இருக்கிற ஆலயங்களெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். சுத்தம் பண்ண உடனே அங்கே இருக்கிறதான எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்து அதை நான் நல்லதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு, கெட்டதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு, சேதமானதை ஒரு பக்கம் போட்டுட்டு, சேதமாகாத ஒரு பக்கம் போட்டுட்டு, இப்படியெல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? ஆலயத்தை பராமரிக்க ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நிறைய கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. வந்து அந்த கோயிலை நாங்கள் பராமரிக்கிறோம், வெள்ளையடிக்கிறோம், சுண்ணாம்பு பூசுறாப்புன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதை பராமரிப்பாங்க. இப்போ இவங்க போகிறது எதற்கு தான் போகிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. சேதமடைந்த ஒரு ஆலயத்தை பராமரிக்கும்படி செயத்திரனாகிய சோதரர் செருபாபேல் தலைமையில், எஸ்ராவுடைய தலைமையில், சேஸ்பார் சாருடைய தலைமையில் இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க போன உடனே செஞ்ச காரியம் என்ன? ஆலய வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. முதலாவது அவங்க பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பலிபீடத்தை எங்க தெரியுமா கட்டினாங்க? அங்க வேதம் அழகா சொல்லுகிறது 3வது வசனத்துல, அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து. ஆதாரங்கள் அப்படின்னா ஏற்கனவே கட்டப்பட்ட பலிபீடத்தின் மேல், அதான் ஆதாரம். இன்றைக்கு ஒரு வீடு நம்ம கட்டுறோம், ஃபவுண்டேஷனோட நிறுத்திட்டோம், ஃபவுண்டேஷனோட பேஸ்மெண்டோட நிப்பாட்டியாச்சு. இப்போ நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 70 வருஷம் ஆகி போச்சு. இப்போ 70 வருஷம் ஆன உடனே அந்த சிமெண்ட்டாகவே இருக்குமா? அந்த காங்கிரீட் போட்ட இடம் நமக்கு பளிச்சுன்னு தெரியுமா? இல்லை. அது மேலே குப்பைகளோ புல்லுகளோ ஏதோ ஒன்று முளைச்சி அந்த இடத்தையே மறைச்சிருக்கும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த பலிபீடம் இருந்த இடத்தை அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சு முன்பு இருந்த பலிபீடம் அதன் மேலே இன்னொரு பலிபீடத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பலிபீடத்தை கட்டமைக்கும் பொழுது இதில் ஒரு தொடர்பை நான் கவனிக்கிறேன். என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த பலிபீடத்தை இப்படி நடந்திருக்கலாம், நடக்காமலும் போயிருக்கலாம். நடந்திருந்தால் நல்லது, இது என்னுடையதான தனிப்பட்ட காரியம். தாவீதுக்கு தேவன் இடத்தை காண்பித்தார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது ஜனங்களை தொகையிடும் பொழுது தாவீதை தேவன் பார்த்து, நீ இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் என்ன பண்ணு, எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணார்? கர்த்தர் அனுப்புவார். 18வது வசனம், அதாவது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியன் ஆகிய அர்னாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். இப்போ தாவீதை பார்த்து காத் என்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அர்வனாவின் களத்திலே போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பலிபீடத்தை தான் தாவீது பிற்காலத்தில் என்ன சொல்லுவாரு, இது கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிற இடமாக என்ன பண்ணும்? மாறும் அப்படின்னு இருப்பார். அந்த அர்னாவா அப்படிங்கிறவனுடையதான நிலத்தின் மேல கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி, இதுவே கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு உகந்த இடம் என்று சொல்லி தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவார். பலிபீடத்தை கட்டி அதுதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கான இடம் என்று அவர் நியமிச்சிருப்பார். இப்ப பிற்காலத்துல சாலமோன் ஆலயம் கட்டுறாரு. சாலமோன் ஆலயம் கட்டின இடம் எங்க கட்டினாரு? தாவீது எந்த இடத்தை காண்பிச்சு கொடுத்துட்டு போனாரோ அதே இடத்துல தான் யாரு கட்டுறா? ஆலயத்தை
சாலமோன் கட்டுறாரு. ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப தாவீது பலிபீடம் மட்டும்தான் கட்டினாரு. இப்ப அந்த பலிபீடத்தை மையப்படுத்தி இப்ப அங்க ஒரு ஆலயத்தை யார் கட்டுறா? சாலமோன் கட்டுறாரு. இப்ப அந்த ஆலயத்தை தான் யார் இடிச்சு போட்டு போனது? நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சர்ங்கிற பாபிலோன் ராஜா என்ன பண்ணாரு? வந்து அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு போனார். இடிச்சு போட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பாபிலோன்ல இருந்து விடுதலையான ஜனங்கள் வந்து எங்க நேரா வராங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இந்த அர்னாவாங்கிற இடத்துக்கு தான் இந்த ஆலயம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அங்க ஆதி ஸ்தலமாகிய தாவீது பலிபீடம் கட்டின இடத்திலேயே சுத்தம் செய்து இவர்கள் ஒரு பலிபீடத்தை என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. இதை நான் எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கிறேன் அப்படின்னா, தாவீது அதை தொடர்ந்தான் சாலமோனை தொடர்ந்தது செருபாபேல். இப்ப இதுல இன்னொரு கோர்வை என்ன இருக்கும் அப்படின்னா, தாவீது அந்த களத்துல பார்த்த உடனே முதலாவது அங்க நடக்கிற காரியத்துக்கு தாவீது பயப்பட்டார். அங்க நடக்கிற சர்வாங்க காரியங்களை பார்த்து தாவீது பயப்பட்டார். தேவனுடைய தூதர்கள் செய்யக்கூடியதான எல்லா காரியங்களையும் கண்டு தாவீது பயந்து மிரண்டு என்ன பண்ணுன்னு தெரியாம இருக்கதான் காத்துல தீர்க்கதரிசி வந்து இந்த அர்னாவாங்கிற இந்த ஸ்தலத்தை காண்பித்து இங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டு, அங்க போய் கர்த்தருக்கு நீ பலி செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்து, கர்த்தர் உன்மேல் வந்த நிந்தை என்ன பண்ண தேசன் வந்த நிந்தைய நீக்கி போடுவார்னு இருக்கு. இப்ப ஸ்தோத்திரம் அதே இடத்துல இப்ப யாரு ஆலயத்தை கட்டின? சாலமோன் கட்டுறாரு. அன்றைக்கு தாவீதோடு கர்த்தர் என்ன பேசினாரு? இனி வாதம் என்ன பண்ணும்? நிறுத்தப்படும். நாம் பலிபீடம் கட்டி ஆராதிக்கும் பொழுது, நாம் பலிபீடம் கட்டி தேவனை துதிக்கும் பொழுது அங்க கர்த்தனோட என்ன பண்ணுகிறாரு? பேசுகிறவரா இருக்காரு. இப்ப அதே ஸ்தலத்துல அடுத்து யார் பலி செலுத்த ஆரம்பிச்சா? சாலமன் பலி செலுத்த ஆரம்பிச்சு. எத்தனை பலி? 1000ங்களுக்கு மேற்பட்ட பலியை சாலமன் என்ன பண்றாரு? செலுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி செலுத்திக்கிட்டே இருக்கிறப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சாலமன் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு, இந்த ஆலயத்தை தலை துலுக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு, தூர தேசத்திலிருந்து ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவங்களுக்கு, அடிமை தேசத்திலிருந்து ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்க அவங்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு நீங்க மறு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி யாரு ஜெபம் பண்ணுவா? சாலமோன் ஜெபம் பண்ணுவாரு. இப்ப அதே ஆலயத்துல, இப்ப அதே இடிஞ்சு போன ஆலயத்துல, இடிஞ்சு போன பலிபீடத்துல, அந்த ஸ்தானத்துல இப்ப அடுத்த யாரு கட்ட வரா? செருபாபேலும் யெஷுவாவும் கட்டுறாங்க. இப்ப கட்டின அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருமா வராதா? கர்த்தருடைய வார்த்தை வருமா வராதா? வந்தது. வந்த வார்த்தையை நான் பிறகு பிரசங்கத்தின் வரும்போது நான் சொல்றேன். இப்ப ஸ்தோத்திரம், இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் புறப்படுகிறோம் என்றால், நாம் ஒரு காரியத்தை விரும்புகிறோம் என்றால், அது நிறைவேறுவதற்கு முதலாவது நான் பலிபீடத்தை கட்டுகிற மனிதனாய் காணப்படணும். தாவீதுடைய ஆசை ஆலயம் கட்டணும். கர்த்தர் முதல்ல நீ பலிபீடத்தை கட்டு அப்படின்னாரு. கர்த்தர் நீ ஆலயம் கட்டுற, நீ முதல்ல பலிபீடத்தை கட்டு அப்படின்னாரு. இப்ப சாலமோன் ஆலயம் கட்டுறாரு. எங்க கட்டுறாரு? அந்த பலிபீடத்தை சுற்றி. இப்ப செருபாபேல் யெஷுவா வந்து நிக்கிறாங்க. வேதம் அழகா சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஆதி ஸ்தலத்திலேயே போய் அவங்க என்ன பண்றாங்க? ஆதாரங்களின் மேல், அதாவது பலிபீடத்தின் ஆதாரங்களின் மேல் அவங்க என்ன பண்றாங்க? பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை ஸ்தாபிக்கிறாங்க, கட்டுறாங்க. எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக எப்படி வருகிறது? நான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி என் வாழ்க்கையில நான் அவருக்கு முதலிடம் கொடுத்து என் வாழ்க்கையில் நான் அவரை முதலாவது துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் என்ன நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தேனோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏன் அநேக நேரத்தில் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற மாட்டேங்கிறது, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட மாட்டேங்குது, நம்முடைய குடும்பம் கட்டப்பட மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்முடைய சபை ஏன் கட்டப்பட மாட்டேங்குதுன்னு கேட்டா, அங்க வேதம் அழகா சொல்லுது. முதல் வசனத்தின் பிற்பகுதி, ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமில் கூடினார்கள். ஏகோபித்து எருசலேமில் எதற்கு? பலிபீடம் கட்டி தேவனை துதிப்பதற்கு. ஆலயம் இரண்டாவது. ஏகோபித்த ஜனங்கள் செய்த முதல் காரியம் என்ன? அதன் ஸ்தலத்தின் மேல பலிபீடத்தை கட்டி தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஒருமனப்பட்டு வீட்டுல ஜெபிக்கணும்னு சொன்னா, நான் சகோதர ஸ்நேகத்துல ஜெபிப்பேன்னு சொன்னா, சகோதர ஐக்கியத்துல, சகோதரிகள் ஐக்கியத்துல நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா, சபையின் ஐக்கியத்துல நான் கூடி ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா, நிச்சயமாய் அந்த பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணும்? விழும். கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணும்? விழும்.
அதுதான் கர்த்தருடைய பதிலாக மாறும், அதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பாக மாறும், அதுதான் கர்த்தருடைய அரணாக மாறும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக நேரங்கள்ல நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது, தடைபட்டு கிடக்குதுன்னா, நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தர் என்ன பண்றது இல்ல, துதிக்கிறது இல்ல. பலிபீடம் கட்டினா பலி செலுத்துறது இல்ல. இன்னைக்கு பலிபீடம் கட்டினா கண்ட இடத்துல பலிபீடம் கட்டி மேய்றது கிடையாது. ஆதி ஸ்தானம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதிலேயே பலிபீடத்தை கட்டுறாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பயந்து அப்படின்னாக்க, அவங்க ஜனங்களுக்கு பயந்ததுனால புதுசா பலிபீடம் கட்டாம பழசுல பலிபீடம் கட்டினாங்கன்னு தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பயந்ததுனாலதான் அவன் பலிபீடமே கட்ட வந்தான். ஆலயம் தான் கட்டி இருக்கணும், ஜனங்களுக்கு பயந்ததாலதான் பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வருது, பயம் வருது, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வருது, போராட்டங்கள் வருதுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல் காரியம், பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கையில நான் முதலாவது எதை செப்பனிட் எடுக்கிறேன்? பலிபீடத்தை செப்பனிட் எடுக்கிறேனா, இல்ல பிரச்சனைக்கான காரியங்களை ஆன்சரை நான் செப்பனிட்டு கொண்டு இருக்கிறேனா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய போராட்டங்களை நம்ம பதில் தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். போராட்டத்துக்கு என்ன பதில்? நான் டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி? என் குடும்பம் கட்டப்படுறதுக்கு என்ன வழி? நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன வழி? எனக்கு அதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன வழின்னு சொல்லி இடுப்பு வலி வந்தவன் மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம்? இங்கிட்டு போவோம், இங்கிட்டு வருவோம், மறுபடியும் இங்கிட்டு போவோம், மறுபடியும் இங்கிட்டு திரும்பி போவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ போகிற இடத்தில் உன் காரியம் ஜெயமாய் மாறாதபடிக்கு உனக்கு தடை உண்டாகுதுன்னா, உனக்கு பயம் உண்டாகுதுன்னா, நீ பலிபீடத்தை கட்டு. பலிபீடத்தை கட்டி நீ துதிக்க ஆரம்பி. உன்னைய நெருக்குகிற, உன்னை சுற்றுகிற எல்லா காரியத்தையும் நான் நிர்மூலமாக்குகிறேன். இப்ப செருபாபேலும் யெஷுவாவும் கர்த்தருடைய சமூகத்துல அவங்க பலிபீடத்தை கட்டி தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அவங்க பயம் எல்லாம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நமக்கு பயம் குறையணும்னா ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். தேவனை துதித்துக்கொண்டே இருக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறப்ப துதிக்கிற துதி கிடையாது. ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆரம்பத்துல வைக்கிற அந்த 10 நிமிஷம் ஸ்தோத்திரங்கள் கிடையாது. எப்பொழுதும் என் இருதயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுக்கு அது ஒரு பாத்திரமா என்ன பண்ணணும்? மாறணும். ஒரு ஆட்டோமேட்டிக் டேப்பர் கார்டில் எப்படி ஒரு பென் டிரைவையோ ஒரு மெமரி கார்டையோ போட்டு விட்டோம்னா அது ரீ ரெக்கார்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஒரே பாடலையோ இல்லை ஒரே ஸ்லோகத்தையோ அது எப்படி ரீவைன் பண்ணிக்கிட்டே இருக்குமோ, அதே போல எப்பயும் என்னுடைய இருதயத்தில் ஒரு ரீவைன் ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரித்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவரை பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் பாட 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 ஸ்தோத்தரிக்க 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 அவர் எனக்கு கிருபையை பெருக பண்ணி கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரங்களால் என்ன உண்டாகுமா? கிருபை உண்டாகும். எனக்கு கிருபை உண்டாகணும்னா, எனக்கு அனுகூலம் உண்டாகணும்னா, எனக்கு வாசல் திறக்கப்படணும்னா என் வாழ்க்கையில முதல் ஸ்தோத்திரம் அதிகமா இருக்கணும். வாய்ப்பை தேடக்கூடாது, ஸ்தோத்திரத்தை தேடணும். அல்லேலூயா. செருபாபேலும் யெஷுவாவும் சில நெருக்கம் வந்ததுனால அவன் வாசலை தேடி போகல. ஸ்தோத்திரம், பலிபீடம் எங்கடா? பலிபீடத்தை கட்டுவா, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பலி செலுத்துவோம், வா. சர்வாங்க தகன பலி என்ன பண்ணுவோம்? செலுத்த ஆரம்பிச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பம், வா போய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனை உங்க நெருக்க நேரத்துல தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, நிச்சயமா தேவன் விசாலத்தை உண்டாக்குவார். நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் சாட்சி இருக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் சாட்சி இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அநேக திடகாத்தமான சாட்சிகளும் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த செருபாபேலும் யெஷுவாவும் ஆலயம் கட்ட வந்தாங்க, நெருக்கடி வந்துச்சு, ரொம்ப யோசிக்கல, பலிபீடத்தை போடு, மீதியை பார்த்துக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் தூக்கி போட்டாங்க. சீலா சொல்றாங்க, பவுலே நமக்கு காலையில என்ன உண்டாயிரும்? என்ன உண்டாயிரும்? மரணம் உண்டாயிரும். நாம் ஏற்கனவே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சரீரத்தை துளி அளவும் பலன் இல்லாதவர்களாக பலவீனரை போல காணப்படுகிறோம். நம் சரீரம் பூரா அடிச்சு மேஞ்சி எடுத்துட்டாங்க. நமக்கு என்ன இல்லை? ரெஸ்ட் இல்லை, சரீரத்துல பலன் இல்லை. காலையில நமக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம். எத்தனை அடுக்குல? 4 அடுக்கு காவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைத்திருக்கிறாங்க. தப்பிச்சு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. நம்மளை தப்பிச்சு கொண்டு போகும்படி யாரும் என்ன பண்ண முடியாது, வந்து நம்மளை கூட்டிட்டும் போக முடியாது. ஒரே நெருக்கல், பிக்கல்னா பிக்கல், புடுங்கல்னா புடுங்கல். அப்படி ஒரு புடுங்கல் யாருக்கு? பவுலுக்கும் சீலாவுக்கும். எங்க? சிறைச்சாலைக்குள்ள. அப்ப பவுல் செய்த ஒரு காரியத்தை, சீலா செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
அவர்கள் சிறைச்சாலைக்குள் கட்டுண்டவர்களாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதாவது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம் என்ன உக்காந்ததுக்கு ஸ்தோத்திரம், நின்னதுக்கு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் இல்லை. அந்த ஸ்தோத்திரம் யாருக்கு? தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி. நான் இடையில ஒரு காரியத்தை நான் ChatGPTல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு விஷயம் கேட்கறதுக்காண்டி நான் அப்படியே சில ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பழக்க தோசை ChatGPTல ஸ்தோத்திரம் சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பழக்க தோசை நான் பாட்டுக்கு இந்த பைபிளெல்லாம் இப்போ பேசி பேசி இடையில கேப் விடுறப்ப ஸ்தோத்திரம் போட்டு பழகிருச்சா, நான் பாட்டுக்கு பைபிள் இருக்க ஒரு ரகசியத்தை படிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஆராய்ச்சியை தேடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். சொல்ல ஸ்தோத்திரம். அப்புறம் இப்போது இந்த பட்டணம் நான் ஆரம்பித்தேன். எனக்கு அட கருமமே, என்னடா இப்படி ஆகிட்டோம் நம்ம வாழ்க்கை கடைசியில், ChatGPTலாம் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு நம்ம குழப்பம் மாறிடுச்சு அப்படின்ட்டுன்னு அப்புறம் நிறுத்திட்டு, நல்ல வேலை அவன் ரிப்ளை எதுவும் எனக்கு பண்ணலை. அது பழக்கம் ஆயிரணும். அதாவது வார்த்தை பழக்கமா இல்லை, எனக்கு வந்தது வார்த்தை பழக்கம். நான் வந்து ChatGPT வந்து என்ன பண்ணல, ப்ரைஸ் பண்ணலை, அதை நான் மகிமைப்படுத்தலை. அது என் வாழ்க்கைய வார்த்தையோட பழக்கமாக என்ன ஆயிடுச்சு. பைபிளை குறித்து பேச பேச ஸ்தோத்திரம் தன்னால் என்ன பண்ணிடுது, வந்துடுது. அப்படி கிடையாது, அது பழக்கம். நான் சொல்றது மகிமை கனப்படுத்தணும். சிலருடைய வாயின் வார்த்தைகள் அப்படிதான், உட்காந்தா ஸ்தோத்திரம், நின்னா ஸ்தோத்திரம், நடந்தா ஸ்தோத்திரம். அதனால தேவனுக்கு கிருபை பெருக கண்டிப்பா பெருகாது. அது ஒரு பழக்கம் தான். ஜஸ்ட் நம்முடைய ப்ரொனவுன்சியேஷன்ல ஒரு வேர்டா அது என்ன ஆயிருச்சு, ஆட் ஆயிருச்சே தவிர அது நம்முடைய பர்சனல் லைஃபை எந்த விதத்திலையும் மாற்ற போறது கிடையாது. பர்சனல் லைஃபை மாற்றணும் அப்படின்னா நான் இருதயத்தின் ஆழத்திலும் தேவனை நான் மகிமை செலுத்தணும். இருதயத்தின் தேவனுக்கு என்ன பண்ணணும், கனத்தை செலுத்தணும். அப்படி நம்முடைய ஸ்தோத்திரம் மாறணும். இப்போ பவுலும் சீலாவும் பவுலும் சிறைச்சாலை இருக்கிறப்ப பவுல் வந்து சரி விடுமா, ஸ்தோத்திரம் மண்டு படுத்து தூங்கு, மீதியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. சீலாவும் சரி பவுலே சோழி முடிஞ்சு, இன்னைக்கு நமக்கு விடிய காலையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், உசுரோட இருக்க மாட்டோம், கொண்டு போய் முச்சந்தியில் வச்சு எப்படியும் தூக்கில் என்ன பண்ணிடுவாங்க, போட்டு நம்மளை கொண்டு போட்டுருவாங்க, வா இதுதான் கடைசி இரவு, ஸ்தோத்திரம் மட்டும் என்ன பண்ணுவோம், போய் படுப்போன்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை அவங்க மெயின் பண்ணல. ஆவில நிறைஞ்சு தேவனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. எங்க நெருக்கத்துல நாலடுக்கு காவல் சேனல உட்காந்துக்கிட்டு முதுகுல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு, கை ரெண்டும் கட்டப்பட்டு இருக்கு, சாப்பிட்றது கூட என்ன ஆகாது, பலன் இல்லாத கிடக்கிற நிலைமையில என்ன உண்டாகுது, ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதுதான் உண்மையாய் தேவனை கனப்படுத்துகிறதான ஒரு மகிமை. அந்த மகிமையை செலுத்துறதுனாலதான் நெருக்கப்படுகிற நேரத்துல, கட்டுண்ட நேரத்துல, காவல் பண்ணப்பட்ட நேரத்துல எல்லாத்தையும் தேவன் அடிச்சு நொறுக்கி உடைச்சு என்னங்க பண்ணாரு, வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு என் நெருக்கங்கள், என் போராட்டங்கள் அடிச்சு நொறுக்கப்படணும்னா என் இருதயத்தால் ஸ்தோத்திரம் கிளம்பணும். அதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை என்ன பண்ணணும், புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இவர்கள் பயந்தவர்கள் திரும்பி ஓடல. எங்க பாபிலோனுக்கு ஓடல. பாபிலோனுக்கு இவங்க ஓடல. 2 இவங்க கையில என்ன இருக்கு, கோரேஸ் கொடுத்த முத்திர பத்திரம் இருக்கு. கோரேஸ் கொடுத்ததான அந்த லெட்டர் இருக்கு. ஏன்னா கோரேஸ் தேசம் எங்கும் லெட்டர் அனுப்பிட்டாரு. இப்போ இவங்க கையில் ஒரு லெட்ரு இருக்கு. இப்போ என்ன சொல்லலாம், இந்த லெட்டரை வச்சு யாருக்கும் பயப்பட வேணாம். யாருக்கும் என்கிட்ட லெட்டர் இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும்? அப்படியும் போகல, அதிகாரத்தை காண்பிக்கல, பாபிலோனுக்கு புறப்படல, பலிபீடத்தை கட்டி மீதியை பார்த்துக்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல்ல எதை நம்ம சரிப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிற நமது பலிபீடங்களை நாம் சரிப்படுத்த வேண்டும். இதே காரியத்தை தான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல யாரு செஞ்சிருப்பானா, எலியா செஞ்சிருப்பார். 2 ராஜாக்கள் 16-18 ஸ்தோத்திரம். அங்க எலியா என்ன பண்ணுவாரு, பலிபீடத்தை செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தைன்னு ஒரு வார்த்தை தெளிவா போட்டுருக்க, தகர்க்கப்பட்ட பலிபீடம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா அழகா என்ன பண்ணுவாரு, செப்பனிடுவாரு. செப்பனிட்டு அதற்கு பிற்பாடுதான் தேவ நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ற காரியங்கள் அப்புறம் தான் வரும். ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேட வேண்டாம். 1 ராஜாக்கள் 18 30. 2 ராஜாக்கள் இல்ல, 1 ராஜாக்கள் 18:30. அங்க வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும், தகர்க்கப்பட்ட பலிபீடம் ஒன்று அங்க இருக்கிறது. இப்ப யோசுவாவும் செருபாபேலும் கட்டின பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம். அங்கு எலியா கட்டினதும் தகர்க்கப்பட்ட பலிபீடம் தான். இந்த செருபாபேலும் யோசுவாவும் கட்டினதும் தகர்க்கப்பட்ட பலிபீடம் தான்.
இன்றைக்கு என் வாழ்க்கையில எந்த காரியம் தகர்க்கப்பட்டிருக்கு, எது உடஞ்சு கிடக்கு, எது 4 மூலைக்கு செதஞ்சு கிடக்குது, நான் உருவாகிறதுக்கு எது நான் உருவாகாதபடிக்கு இடரலா மாறி இருக்கு, சிதஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. அங்க எலியா கட்டுறாரு ஒரு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை, இங்க யெஷுவாவும் செருபாபேலும் கட்டுறாங்க தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை. இப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடம் கட்டப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்ன நமக்கு தெரியுமா தெரியாதா? எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டினார், நடந்த சம்பவம் என்ன? இறங்குனது அக்கினி, பட்சித்தது அனைத்தையும். பதில் தந்தார் தேவன். பலம் மட்டும் கொடுத்தாரா? சரி, பதில் மட்டும் கொடுத்தாரா? எதை கொடுத்தார்? பதிலோடு சேர்த்து பலத்தையும் கொடுத்தார். 850 பேரை அன்றைக்கு ஒற்றை ஆளா இருந்து யாரு வெட்டினான்? எலியா வெட்டி போட்டார். நமக்கு பதில் மட்டும் தருகிற தேவன் அல்லங்க, பதிலோடு சேர்ந்து பலத்தையும் கொடுத்து நீ முறியடிக்க முடியாத காரியத்தை முறியடிக்கிற பலத்தை தேவன் எப்ப தருவார்னா, என் வாழ்க்கையில தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நான் செப்பரிடும் பொழுது பதிலோடு சேர்ந்து பலத்தையும் கொடுத்து வெட்ட முடியாத காரியங்களை வெட்டவும், கட்ட முடியாத காரியங்களை கட்டவும், வேர்பிடுங்க முடியாத காரியத்தை வேர்பிடுங்கவும், நாட்ட முடியாத சில தேவ ராஜ்யத்தை நாட்டவும் தேவன் கிருபை தருவார். அன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆகாப் ராஜாவா இருக்கிற வரைக்கும் எதை நாட்ட முடியல? கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன்ற ஒரு கூக்குரல் என்ன பண்ண முடியல, நாட்ட முடியல. இன்னைக்கு எப்படி நாட்டப்பட்டுச்சு கர்த்தரே தேவன்ற வார்த்தை? எங்க இருந்து வந்துச்சு? இறங்கின பதில், எலியா வெளிப்படுத்திய பலம், ஜனங்கள் போட்டாங்க முழங்கால், கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும்னா தகர்க்கப்பட்ட என் ஜெப வாழ்க்கையை நான் முதலாவது சீர்படுத்தணும். தகர்க்கப்பட்ட என் ஜெப வாழ்க்கையை முதலாவது நான் சீர்படுத்தணும். என் ஜெப நேரத்தை சீர்படுத்தணும், ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தணும், ஜெப அறையை சீர்படுத்தணும், ஜெபத்துக்கான முக்கியத்துவத்தை சீர்படுத்தணும். இன்றைக்கு இந்த முக்கியத்துவம்லாம் இல்லாததுனால தான் எலியா காலத்துல ஆகாப்புடைய ராஜ்யத்துக்கு கீழே பலிபீடம் உடஞ்சு கிடந்துச்சு, தகர்க்கப்பட்டு கிடந்துச்சு. செருபாபேல் காலத்துல, யெஷுவா காலத்துல அந்த பலிபீடம் உடஞ்சு போயிருக்க காரணம் என்ன? அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தேசங்கள் கேட்காதபடிக்கு, யோயாக்கின் கேட்காதபடிக்கு, எசேக்கியா கேட்காதபடிக்குனால அன்றைக்கு நேபுகாத்நேச்சர் என்ற ராஜா உள்ள வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போனான். ஏன்? நான் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யாமல், நான் கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியமாய் இருந்தபடினால், அசட்டையாய் இருந்தபடினால், துதியை செலுத்தாமல், பதிலை தேவனுக்கான மகிமையை செலுத்தாமல், நான் என்னுடைய அநித்தியமான அந்நிய காரியங்களே நான் செயல்படுத்தி கொண்டு முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இருந்தபடியினால் எங்க மங்கிருச்சு? இங்கே பலிபீடத்துல பலி மங்கிருச்சு, பலிபீடத்துல துதி மங்கிருச்சு, பலிபீடத்துல பிரசனம் மங்கிருச்சு. இது மங்கி மங்கி போக காரணம் என்ன? நான் பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் முக்கியத்துவம் கொடுத்த எல்லா காரியம் என்ன? என்னுடைய அந்த காரியம் என்னாச்சு, இந்த காரியம் என்னாச்சு, அவங்கள்ட்ட போக வேண்டிய காரியம் என்னாச்சு, இவங்க வந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னாச்சுன்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிற காரியங்களையே என் கண் நோட்டம் விட்டதே தவிர, எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பலிபீடம் ஒன்று உண்டு. அந்த பலிபீடத்தை சந்தி பலி செலுத்த வேண்டுமே, தகன பலி செலுத்த வேண்டுமே, பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டுமே, அங்க பண்டிகை கொண்டாடப்பட வேண்டுமே, தேவனுக்காக அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்கிறதான எந்த உணர்வும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாதபடியினால் பலிபீடம் தகர்க்கப்பட்டது. பலிபீடம் தகர்க்கப்பட்டதற்கு முன்பாகவே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அதுவும் தகர்க்கப்பட்டுச்சு, எல்லாமே ஜீரோவாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கையில எல்லாமே இருந்து எல்லாமே ஜீரோவாக காரணம் என்ன? எல்லாமே இருந்து எல்லாமே ஜீரோவாக காரணம் என்ன? சில சமயங்கள்ல நமக்கு வாய்ப்பு வரும், வந்த வாய்ப்பு கை நழுவி போக காரணம் என்ன? வந்த வாய்ப்பு கை நழுவி போக காரணம் என்ன? ஆகாப் ராஜாவாடா உன்ன அவன் பாகால கொண்டு வந்து வச்சான் முன்னாடி, ஜம்குன்னு எதை கொண்டு வந்து வச்சான்? பாகால கொண்டு வந்து வச்சான். இப்ப நேபுகாத்நேச்சர் அவர் வந்து எல்லாரையும் அள்ளி கொண்டு போனதுக்கு அப்புறமா இங்க சமாரியாவை சேர்ந்த சில பேர் இருப்பாங்க, சமாரியாவை சேர்ந்த சில பேர் இருப்பாங்க. வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் பேருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமம் 33 அதுல 11, 12, 13. ஆகையால்
கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவரிடம் வரப்பண்ணினார். மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனை கர்த்தரை நோக்கி கெஞ்சி தாழ்த்தினான். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு வரப்பண்ணினார். கர்த்தரை தேவன் மனாசே அறிந்தான். 16 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் ஸ்தோத்திரம். எதை எங்க உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? மேடைகள், அந்நிய தேவர்களுக்காய் உருவாக்கப்பட்ட மேடைகள் மேல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் செய்கிற முறை என்ன முறை? அந்நிய முறை. ஆனா மகிமை யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் அவிழ்ந்து செயல்முறை என்னது? இதை தேவன் எப்படி விரும்புவார்? இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா நான் சில கெஞ்சி கிடக்கிறேன். இப்ப இவன் என்ன பண்றாரு? அவன் மனாசே என்ன பண்ற? கெஞ்சி கூத்தாடி உயிர் பிச்சை வாங்கி உக்காந்து இருக்காரு. இப்போ உயிர் பிச்சை வாங்கி உக்காந்து அவர் எங்க மனாசே எங்க முச்சடியில உட்காந்து பிடிச்சி அவனை பாபிலோனுக்கு தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப கெஞ்சிரான் உட்காந்து யார்ட்ட? தேவ சமூகத்துல. நம்முடைய வாழ்க்கை அநேக இடத்துல கெஞ்சி வாங்கின வாய்ப்புகள். ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கிடைச்சிடாதா? ஆண்டவரே எனக்கு இந்த ஜாபு, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு, எனக்கு இந்த ஸ்கூலு, என் பிள்ளைக்கு இது, என் மகனுக்கு அது, என் மகளுக்கு இது, அப்படி இப்படி நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்கின ஒரு விடுதலை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதை எப்படி பயன்படுத்துறோம்? அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துறதா தாம் தூம் சூப்பர் டையட்டக்கா தான். ஆனா ஆகிலும் எங்கதான் பலி செலுத்தின தலைவர்? பாகாலுடைய மேடையில தான் உட்கார்ந்து பலி செலுத்திட்டு இருக்காரு. யாருக்கு? கர்த்தருக்கு. உருவம் கர்த்தருடையது, மேடை பாகாலுடையது. உருவம் கர்த்தருடையது, மேடையோ? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பழக்க வழக்கம் பூரா அந்நிய பழக்க வழக்கங்களை பின்பற்றிக்கிட்டு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு கோடை போட்டுறது. நான் சில பத்திரிகைலாம் படிப்பேன். ஸ்தோத்திரம். பிராமணர் கூட தோத்து போயிருவாங்க நம்ம ஆளுங்க அடிக்கிற பத்திரிகையில். பிராமணர் கூட பாரம்பரியமா நேரம் காலம் பார்க்கிறவன் கூட தோத்துருவான் நம்ம ஆளுங்க அடிக்கிற பத்திரிகையில். சும்மா அச்சிப்பு சராம பிச்சு எரிஞ்சிருப்பாங்க. என்ன மேல ஒரு கொட்டெழுத்துல இந்த காரியம் கர்த்தரால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறார். எனக்கு நியமித்ததை அவர் செய்து முடிக்கிறார். இப்ப புரியுதா பலிபீடம் எது, மகிமை எதுன்னு? பேட்டர்ன் ஃபுல்லா அவனோடது, பேர் மட்டும் கர்த்தருடையது. எப்படி அதை விரும்புவார்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய முத்தை கொண்டு போய் எங்க போடாத, கர்த்தருடைய வசனம் முத்தை போல, கர்த்தருடைய மகிமை முத்தை போல, கர்த்தருடையதான கிருபை முத்தை போல, அதை கொண்டு போய் எங்க எரிஞ்சு விளையாடக்கூடாது. முத்த சிப்பில வச்சு அழகு பார்க்கலாம், சாணியில வச்சு அழகு பார்க்கலாமா? சில பேர் அப்படிதான் அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க. முத்தை கொண்டு போய் அப்படிப்பட்ட எருமை சாணியில வச்சு அழகா இருக்கு, வெள்ளையா தெரியுது முத்து. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒன்று. அந்த ஒரு வாய்ப்பை பலிபீடத்தை தோண்டி எடுத்து, என் வாழ்க்கையில உடஞ்சி போன பலிபீடம் ஒன்று இருக்கு. என் வாழ்க்கையில உடஞ்சி போன ஒரு பலிபீடம் இருக்கு. முதல்ல என் தேவன் கட்டின பலிபீடம், ஆலயத்துக்காண்டி தாவீது கட்டின பலிபீடம். அந்த பலிபீடத்தை இடிக்காம சாலமோன் அதை தொடர்ந்தாரு. அந்த பலிபீடத்தை எத்தனையோ ஆண்டுகள் தொடர்ந்த பலிபீடத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சதுக்கு அப்புறமா இப்ப செருபாபேல் தலைமுறை என்ன பண்றாங்க? எது உடஞ்ச பலிபீடமோ அதை தான் செப்பனிட்டாங்க. அதை தான் இன்றைக்கு எலியாவும் பண்ணாரு, இவங்களும் பண்றாங்க. நாமளும் அதை தான் பண்ணணும். புதுசா ஒரு முறை என்ன பண்ணக்கூடாது, நூதனமான காரியங்களை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு
பல பல புத்தகங்கள் வந்துருச்சு. நிறைய பிரசங்கிமார்கள் வந்துட்டாங்க. அவங்க செருப்பு போட்டு பலிபீடம் ஏறி போக சொன்னாங்க. நானும் செருப்பு போட்டு பலிபீடம் ஏறி போறேன். அரைக்கால் டவுசரை போட்டு அவங்க பிரசங்கம் பண்றாங்க. நானும் அரைக்கால் டவுசரை போட்டு பிரசங்கம் பண்றேன். நானும் கழுத்துல 5, 6 மாலையை போட்டு தாம் தூம் தைய தக்கன்னு என்ன பண்ண பிரசங்கம் பண்றாங்க. நானும் பிரசங்கம் பண்றேன். இந்த வழிமுறை போறோம் யாருது? அந்நிய வழிமுறைய இந்த தெய்வ பலிபீடத்தில் என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்த கூடாது. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு அதை நான் கடைபிடிக்கிறேன், அதை நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவ கொள்கையை எடுத்து நான் செயல்படுத்துறேன் என்ற சோழி இருந்துச்சுன்னா அக்கினி இறங்காது, ஆத்திரம் தான் இறங்கும். கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கும். பதிலான அக்கினி என்ன பண்ணாது? இறங்காது. என் வாழ்க்கையில 2 அக்கினி இறங்கும். ஒன்று பதில் தரும் அக்கினி, 2வது கோபாக்கினி. கோபாக்கினி இறங்கினா அடுத்து எதுவும் துளிர்க்காது. பதில் என்னும் அக்கினி இறங்கினா எல்லாமே துளிர்க்கும். 2மே அக்கினி, ஆனா பட்சிக்கிற விதம் குறைவு. இப்ப இந்த மனாசே பண்ண காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இவன் திருந்த மாட்டாங்க, இவங்க திருந்த மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப இதே போல அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இப்படியே கலப்பான காரியங்களை அதுல கொஞ்சம் எடுத்து இதுல திணிக்கிறது, இதை கொஞ்சம் எடுத்து அதுல வைக்கிறது, இந்த செடியை வெட்டி அந்த செடியில நாட்டு வைக்கிறது, அந்த பழத்தை பிடிங்கி இதுல சொல்கிறதுன்ற மாதிரி அங்க எடுத்து இங்க எடுத்து அங்க எடுத்தீங்கன்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அதனாலேயே அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா போயிருச்சு? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வாழ்க்கையாவே போயிருச்சு. ஆக அப்படியே வாழ்க்கையிலையும் அதான் நடந்துச்சு. யோயாக்கிம் காலத்திலையும் சிதேக்கியாவுடைய காலத்திலையும் இதே தான் நடந்துச்சு. நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புனா அந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். செருபாபேலும் யெஷுவாவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பினை சரியாய் கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அது நமக்கு நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம். சிறைச்சாலையில் இருந்ததான பவுலும் சீலாவும் போல ஏகப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வரலாம். ஒரு வாசலும் திறக்கப்படலையேன்னு இருக்கலாம். 4 அடுக்கு வாசலனையை காவல் வைத்திருக்கிறாங்க. 4 அடுக்கு வாசலை தாண்டி எப்படி வெளியில போறது? இந்த வாசலை தொண்டா அங்க ஒரு கேப்பு, அங்க ஒரு கேட்டு, அந்த கேட்ட ஓம்னா அடுத்த கேட்ட ஓம்னா அடுத்த ஒரு கேட்டு. ஏன்னா நமக்கு இதுலயே நமக்கு 40 வருஷம் ஆகி போயிடும். முதல் கேட்ட உடைக்க 10 வருஷம், 2வது கேட்ட உடைக்க 20 வருஷம், 3வது கேட்ட 30 வருஷம், 4வது கேட்ட 40 வருஷம். அதுக்குள்ள நமக்கு வயசே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஓடணுன்ற ஆசை போயிடும். அப்படிப்பட்ட நெருக்கடி நமக்கு இருந்தாலும், நான் இருக்கிற இடத்தும் சிறைப்பட்ட இடமா இருந்தாலும், அதை தகர்க்கப்பட்டு போன காரியத்தை மீண்டும் நான் செப்பனிடும் பொழுது கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுது? இறங்கி அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். இப்ப செப்பனிடும் பொழுது எப்படி செப்பனிடுறது? அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது? அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்றது? அழகா இந்த எலியா சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். 12 கற்கள், 12 கோத்திரத்துக்கு ஒரு கல் என்று சொல்லி 12 கற்களை அவர் 12 கோத்திரங்களாக எடுத்து வைக்கிறார். வைத்து அதற்கப்புறமா பலிபீடம் செப்பனிடப்பட்டது என்று உறுதி செய்து தேவசமுத்திரக்கு ஜெபம் பண்றார். அவர் குழி தோண்டினது, அதுல விறகு போட்டது, அதுல சந்தா வெட்டினதெல்லாம் 2வது. அதை எப்படி செப்பனிட்டார்னா சிதைந்து கடந்ததை ஒன்றாக்கினார். சிதைந்து கடந்ததை ஒன்றாக்கினார். என் வாழ்க்கையில் என் ஜெபம் எங்கெல்லாம் சிதைஞ்சு கிடக்குதோ, என் ஜெப நேரம் எதுலலாம் சிதைஞ்சு கிடக்குதோ அதெல்லாம் திரும்பி கொண்டு வாங்க. 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன்னு வச்சுங்களேன். என் ஜெப நேரம் காலை நேரம், அல்லது என் ஜெபம் மாலை நேரம், அல்லது எனக்கு 3 வேளையும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. எப்போ முன்னாடி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ அது என்ன ஆயிடுச்சு? சிதைஞ்சு தகர்க்கப்பட்டு கிடக்குதுன்னா அந்த ஜெப நேரத்தை எந்தெந்த காரியமெல்லாம் எடுத்துக்கிட்டு செதஞ்சிருக்குன்னு எப்படி செதஞ்சிருக்கும்? 4 பக்கட்டும் செதஞ்சிருக்கும். 1, என் தூக்கம் ஒரு கல், என்னுடைய ஜெபத்தை பிடுங்கினது என் தூக்கம் ஒரு கல், அந்த கல்லை கொண்டு போய் வைங்க தேவ சமூகத்தில். 2வது, என் வேலை ஒரு கல், என் வேலை என் ஜெபத்தை என்ன பண்ணியிருக்கும்? உருவி இருக்கும். அந்த வேலையை கொண்டு போய் 2வது கல்லா வைங்க. அந்த வேலையை கொண்டு போய் 2வது கல்லா வைங்க. சோர்வு, அசதி, பலவீனம், இந்த 3 கல்லை கொண்டு போய் அடுத்து என்ன பண்ணுங்க? வைங்க. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல் 4வது 5வது கல்லா கொண்டு போய் அதை வைங்க. என்னுடைய சொந்த தவறான வாழ்க்கை, அதில் ஒரு 3-4 கல் இருக்கும், அதை கொண்டு போய் வைங்க. இப்படி ஒவ்வொரு கல்லா எடுத்து 12 கல்லை நிப்பாட்டினீங்கன்னா என் ஜெபத்தின் நேரம் மறுபடியும் முழுமை அடையும்.
என் ஜெப நேரத்தை எதெல்லாம் பிடுங்கியிருக்கோ, செல்ஃபோன் பிடுங்கியிருக்கா, லேப்டாப் பிடுங்கியிருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸு பிடுங்கியிருக்காங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், எஃபி, எந்த சோஷியல் மீடியா பிடுங்கியிருந்தாலும் அதெல்லாம் மறுபடியும் பிடுங்கி அந்த கல்லை கொண்டு போய் எங்கே வைங்க? சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க ஜெபக்கல்லை கொண்டு எடுத்துகிட்டு வந்து பலிபீடத்தில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொடுத்தவங்க ஜெபக்கல்லை பிடிக்கிட்டு கொண்டு வந்து பலிபீடத்தில் வைங்க. இந்த கல்லெல்லாம் எடுத்து 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 வச்சிங்கன்னா அந்த 12 கல்லும் பூர்த்தி ஆயிரும். இப்போ உங்கள் ஜெப நேரம் என்ன ஆயிரும்? ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபுல்ஃபில் ஆன உடனே கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணும்? வெளிப்படும். இப்போ இடிஞ்சு போன காரியங்கள், நம்முடைய ஜெப வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குதுன்னா, அந்த ஜெப வாழ்க்கை இடிஞ்சு போக காரணம் எதுவா, அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து எங்கே வைங்க? ஜெபத்திலேயே வைங்க. இங்கேயும் தூக்கி எறிஞ்ச ஒரு கல், அந்த கல்லை கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திர பூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்களா? படத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாயாஜால பூட்டு, மாயாஜாலமெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா சில கதவுகள் திறக்கணும்னா சாவிலாம் இருக்காது. கதவுகள் திறக்கிறதுக்கு சாவி இருக்க, சில பொருள் தான் இருக்கும். அந்த பொருள் எடுத்து அதில் வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாசல் என்ன ஆகும்? திறக்கும். இப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கணும்னா, என் வாழ்க்கையில் சாபத்தின் வாசல் அடைக்கப்படணும், ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படணும்னா, என் ஜெபக்கல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஜெபக்கலையெல்லாம் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும். வச்சா வானத்தை வந்து அக்கினி என்ன பண்ணும்? வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை எவ்வளவு காரியங்கள் நம்மளை சிதைச்சிருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ எத்தனை வருஷமா தேவ சமூகத்தில் துதியும் ஸ்தோத்திரம் இல்லாமல் இருக்கு? 70 வருஷமா. 70 வருஷமா கிட்டத்தட்ட தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரங்கள் இல்லை, பலி இல்லை, மகிமை இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மீதி கொஞ்சம் இருக்கிற சொற்ப ஜனங்களும் சமாரியாவோடு கூட்டு சேர்ந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிக்ரோஸோ என்னமோ ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப தேவராஜ்யம் கட்டப்படணும்னா, என் சபை, என் குடும்பம், என்னுடையதான பட்டணம் கட்டப்படணும்னா அங்க தேவ நாமத்தை உயர்த்தப்படணும். அவர் நாமம் உயர்ற இடத்துல அவர் சித்தம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போ எஸ்ராவை திருப்பிக்கோங்க. இப்போ எஸ்ரால திரும்பிட்டு இருக்கிறப்ப இங்க இவங்க ஜனங்களை பார்த்து பயந்ததுனால அவங்க பலிபீடத்தை கட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயமெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் ஐயோ இவங்க எதுவும் பண்ணுவாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, அப்படி இப்படின்னு இருந்தப்ப இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஓகே டன், இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க, நம்ம பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பலி செலுத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 வருஷம். எத்தனை வருஷம்? ஒரு 6 மாதம். ஒரு 6 மாதம் ஓட்டுறாங்க. எதுக்குன்னா எல்லா கதை சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வர வேண்டிய மரங்கள், கல்லுகள், இப்படிப்பட்ட நிறைய காரியம் உங்களுக்கு வர வேண்டியது பெண்டிங். இவங்க வந்துட்டாங்க, உங்களுக்கு வர வேண்டிய பொருட்கள் என்ன ஆகல, இன்னும் வந்து சேரல. அந்த பொருளெல்லாம் வர வரைக்கும் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து 2 வருஷம் 2 மாதத்திலேயே செயத்தின் குமாரனாகிய செருபாபேல், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரனாகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையில் பிறந்த எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் கர்த்தருடைய ஆலய வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலை செய்கிறவர்களை நடத்தும்படிக்கு யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் ஏனோதத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரனாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசிரியர் கர்த்தருடைய ஆலயத்தை அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்களை தரிப்பிக்கப்பட்ட பூரிகளை ஊதுகிற ஆசாரியர்களும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். இப்ப 2 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க? அஸ்திபாரத்தை போடுறாங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய காரியம் தாமதமாக வருவதற்கு 2 பாதைகள், தாமதமாய் செயல்படுத்துவதற்கு 2 பாதைகள். ஏன்னா இங்க இன்னும் 2 வருஷம் வரும் அடுத்து. இப்ப இவங்க பலிபீடம் கட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அஸ்திபாரம் போடுறாங்க. அஸ்திபாரம் போட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஆலயமே கட்டுவாங்க. நம் வாழ்க்கையில சில தாமதங்கள் வரலாம். அதுல 2 தாமதம் இருக்கு. 2 விதமான தாமதம் இருக்கு. ஒரு தாமதம் என்ன அப்படின்னா, ஆயத்தம் பண்ணுகிறதுனால வரக்கூடிய தாமதம். பி ரெடி. நான் என்ன பண்றேன்? ரெடி ஆகிறேன்.
இன்னைக்கு ஜப்பான்லலாம் சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு வீடு வந்துருச்சு. ரெடிமேடு நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறோமோ, எத்தனை ரூம் சொல்கிறோமோ அத்தனை ரூமையும் குறுக்க நிப்பாட்டுற மாதிரியே எல்லாம் ரெடிமேடான வீடுகள் எல்லாம் வந்துருச்சு. ஆர்டர் பண்ணால் ஒரு 3-4 டேஸில் வந்து வீடு என்ன பண்ணிடுவாங்க, இறக்கி விட்டு போயிடுவாங்க. போல்டு போட்டு சதக்குன்னு சொருகி, சின்ன பிள்ளைங்க இந்த வீடு கட்டி ஆடுவாங்க பார்த்தீங்களா, இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு, அது மாதிரி வீட்டை சொருகி காங்கிரீட்டை சொருகி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஒரு ரெடிமேடாக வீடு வரப்போகுது, நான் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு 1 மந்த் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, டிலே ஆகும், தாமதம், 1 மாதம் தாமதம் ஆகும். எதுக்குங்க 1 மாதம் தாமதம்? நீங்கள் சொன்ன அளவின்படி என்ன பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணணும். ஸோ சில காரியங்கள் ஆயத்தப்படுத்துறதுனால வரக்கூடிய தாமதங்கள் தப்பு இல்லை. சில காரியங்கள் ஆயத்தப்படுத்துறதுனால வரக்கூடிய தாமதங்கள் தப்பு இல்லை. இப்போ இவங்க தாமதம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பலிபீடத்தை அஸ்திபாரத்தை போட்டாங்க. அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறமா 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் நேராக போயிருங்க. அஸ்திபாரம் முடிஞ்சிருச்சு, இப்போ 4வது அதிகாரத்துக்கு போயிருங்க. பலிபீடம் கட்டினாங்க, தாமதப்படுத்தினாங்க. தாமதம் எதற்காக? அஸ்திபார வேலைக்கு ஆயத்தம் ஆவதற்காக. எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணாங்க. மரம் வேலை, தச்சு வேலை, கல் வேலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி செப்பரேட் எல்லாத்தையும் நிறுத்தினா ஃபர்ஸ்ட் டைம் அகைன் 70 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, ரீவர்க் பண்ணுறாங்க. எல்லாமே செய்ய ப்ராப்பராக இருக்கணும்ல. 2 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க. ஓகே, நல்லது, அஸ்திபாரம் போட்டாச்சு. இப்போ 4வது அதிகாரத்தில் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிற என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துரு கேள்விப்பட்ட போது, இதை நீங்கள் இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 17:33 திருப்பிக்கோங்க முடிஞ்சா. 2 ராஜாக்கள் 17:33. அப்படியே கர்த்தருக்கு பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். இது யாருன்னா மீந்த கூட்டம். இது யாரு? மீந்த கூட்டம். இப்ப இந்த மீந்த கூட்டம் யாரு அப்படின்னா புறஜாதியர் கிடையாது, புறஜாதியோடு இணைந்திருக்கிற இஸ்ரவேலர்கள். புறஜாதியோரோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய வாழ்க்கையில் யார் தெரியுமா நம்மளை தடை பண்ணும்படி வருவாங்க? அந்நியன் கூட விட்டுருவான். இந்துக்களாக இருக்கிறவங்களோ, இஸ்லாமியலாக இருக்கிறவங்களோ, இல்லை இயேசுவே இல்லைன்னு சாதிக்கிறவங்களோ, இல்லை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுறவங்களோ கூட என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ அவன் நம்பிக்கையை ஏயா கெடுக்கிற, விட்டுறியா, அவனுக்கு என்ன பிடிச்சிக்க அவன் செஞ்சுட்டு போட்டு விடியா, ஏயா சும்மா அவன் நோண்டிகிட்டு இருக்கிற, உன் கடவுள் நம்பிக்கை உனக்கு எப்படி, அவன் கடவுள் நம்பிக்கை அவனுக்கு அப்படி, உன் கடவுள் எப்படி நீ மேலே தாளம் போட்டு பூரியெல்லாம் ஊதி ஆராதிக்கிறியோ அது போல் அவன் கடவுளை போங்கயா. இது ஒரு சமாதானமாக போயிடும். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட கலப்புள்ள ஓநாய்கள்லாம் இங்கே சபைக்குள்ள என்ன பண்ணும், ரட்சிக்கப்பட்ட தேசத்திலேயே கிடக்கும், சபைக்குள்ளேயும் கிடக்கும். இது இந்த கலப்பு என்னன்னா, ஓநாய்க்கும் ஆட்டுக்கும் பிறந்த குட்டிங்க, ஓநாய்க்கும் ஆட்டுக்கும் பிறந்த குட்டிங்க. புத்தி பூரா ஓநாயோடது, உடம்பு முழுக்க ஆடோடது. இப்ப இந்த கலப்புள்ள இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, சமாரியாவோடு கலந்து கடந்தவங்க, தேவர்களை தேவிச்சு கொண்டு இருந்தவங்க சொல்றாங்க, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் சத்ருவாய் இருந்தவர்கள். அவங்க சொல்ற வார்த்தை என்ன? 2வது வசனத்தில், அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களுக்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணி அசிரியாவின் ராஜாவாகிய எசராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். அதே 2 ராஜாக்கள் 17:24 திருப்பிக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 17:24 2 ராஜாக்கள் 17:24 பார்க்கும்போது, அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்ரவாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களே குடியேற்றின. இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு குடியிருந்தார்கள். இப்ப இவர்கள் எங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சமாரியாவில். நான் சொன்ன பத்தி சமாரியாவோட சேர்ந்தவங்கன்னு கொஞ்சம் பேர் அங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப சேர்ந்து இவங்க என்ன வேஷம் போடுறாங்க, இவங்க ஆல்ரெடி அந்த தேவர்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே 19:37 நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க.
இப்போ இவங்க சொல்கிறாங்க வந்து நாங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம், கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு வரோம். இப்போ செருபாபேலும் யெஷுவாவும் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இப்படிப்பட்ட புத்தி உடையவனால தான் 70 ஆண்டு காலம் நான் பாபிலோனில் கடந்தேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை தேடி ஒருத்தன் வர்றான் அப்படின்னா நம்மளை நம்மளை வந்து நம்ம முகத்தை பார்த்து அப்படியே கண்ணே மணியே அமுதே தேன் அமுதே அப்படிங்கிறானா, அவனை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவனால் இது வரைக்கும் நமக்கு என்னென்ன நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து சத்தியமாக நான் இதுக்கப்புறமா குடிக்க மாட்டேன், சத்தியமாக இதுக்கப்புறம் நான் அப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவனெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து, நாங்களும் கட்டுவோம், நாங்களும் நிற்போம், நாங்களும் நாட்டுவோங்கிறப்ப இவன் செருபாபேலுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. 3வது வசனத்தில் பார்க்குறோம், அதற்கு செருபாபேல் யோசுவாவும் இஸ்ரவேல் மற்றும் உள்ள தலைவர்களும் பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறது உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா இப்படிப்பட்ட இருமனம் உடையவர்கள், கலப்பு வாழ்க்கை வாழுகிறவர இஸ்ரவேல் ஜனங்கள், கலப்பு வாழ்க்கை வாழுகிறதான கிறிஸ்தவன் சொல்லுகிற எந்த ஆளும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் பியூர் கிறிஸ்தவனா இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. அவன் ஜெபிக்கிறவனா இருந்தா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தப்பே கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம், அவன் மாய்மாலக்காரனா இருக்கிறான், மாய்மாலக்கார கிறிஸ்தவனா இருக்கான் அப்படின்னா தயவு செஞ்சு அவன் சொல்றதை வேத வாக்கா எடுக்காதீங்க, அவன் சொல்றதை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா மறுபடியும் அகைன் எங்க தான் போகணும்? ஃபர்ஸ்ட் 430 குறைச்சி 70 ஆக்குனார். இப்போ எத்தனை வருஷமா ஆக்குவார், எத்தனை வருஷமா குறைப்பாருன்னு என்ன பண்ணாது யாருக்குமே தெரியாது. அடிச்சு நிரப்பி கொண்டு போய் தள்ளி விட்டு போயிடுவார் போற போக்குல. அதனால இப்படிப்பட்டவைகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க கூட நம்மள என்ன பண்ணக்கூடாது, ஜெப வாழ்க்கையை தொடர்பு படுத்தக்கூடாது. இப்ப இது கர்த்தருடைய காரியம். இது யாருடைய காரியம்? கர்த்தருடைய காரியம். இப்ப வேற ஒரு ஒர்க்கு, உலக பிரகாரமான காரியம், அது வேற. அதுல இருந்து நமக்கு எப்பயும் நம்ம அதை அடிச்சு பிடிச்சி தின்னு, நம்ம ஒரு 10,000 பணம் கொடுத்தோம் என்ன பண்ணுவோம்? அவன் நண்பனாவே இருந்தாலும் செவுட்டில் 2 கொடுத்து எப்படா அந்த பணத்தை வைப்போம் நம்ம கேட்காம விட மாட்டோம். உலக காரியத்தில் நம்ம என்னைக்குமே நம்ம யாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போயிட மாட்டோம். ஆனால் எதை விட்டு கொடுத்து போயிடுவோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ செருபாபேலும் யெஷுவாவும் முழிச்சுக்கிட்டாங்க, இவனை மட்டும் பலிபீடம் கட்ட உள்ள விட்டோம், பலிபீடம் கட்டுற நாய் நாளைக்கு என்ன பண்ணும், நம்மளை அப்படியே நக்க ஆரம்பிக்கும். மேயிற மாடு கெடுத்த கதையா இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து உண்மையா இருக்கிறவனை ஸ்தோத்திரம் பண்றவனை கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா போகலாமா, இந்த அரை மணி நேரம் லேட்டா பண்ணலாமா, 1 மணி நேரம் லேட்டா பண்ணலாமா, இதை இப்படிதான் பண்ணணுமா, கொஞ்சம் மாத்தி பண்ணலாம் நல்லா இருக்குமே. டெக்னாலஜி டெவலப்மெண்ட், Gen 4 Gen 3ன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க, லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. Gen 4 Gen 3ன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிறைய ஜென்ரேஷன்ஸை வேறு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அது தெரியும், உனக்குலாம் இது தெரியும்னு. அப்படிப்பட்டவளை உள்ள வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு பார்த்துக்காங்க, எல்லாத்தையும் தலைகளை கவுத்து போட்டு போயிடுவான். இவங்களே அடிபட்டு மிதிப்பட்டு எப்படியா அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில், தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, போதும். இவங்க என்ன எதை ஃபாலோ பண்றாங்க? தேவனுடைய மனிதனாகிய மோசே எழுதின பிரமாணத்தின்படி. எத்தனை வருஷம் கழிச்சு? 3000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 3000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எதை ஃபாலோ பண்றாங்க? மோசே எழுதின பிரமாணத்தை. ஏன்னா மோசே வந்து 40 வானாந்திரத்துல இருந்து வெளிப்பட்ட, அதாவது எகிப்துல இருந்து வெளியான சில நாட்களே கர்த்தருக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் 40 வருஷம் நடத்தினாரு. அதுக்கப்புறமா நியாயாதிபதிகள், அது ஒரு 450 வருஷம் வரும். 450 வருஷம் நியாயாதிபதிகள் காலம் வரும். அதற்கு அப்புறமா தாவீது காலம் ஆரம்பிக்கும். சுமார்
கிமு 537 வரைக்கும், கிமு 537 வரைக்கும் யாருடைய காலம் இருக்கு? பாபிலோனியர் உள்ள வர வரைக்கும் கிமு 537 38 வரும். இப்போ இவங்க வந்து வெளியில வர்றது 38ல் வராங்க. நம்ம 38ல் வராங்க. அப்போ இங்கேருந்து ஏறி பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பிரமாணத்தை இவங்க எப்போ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. சுமார் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பிரமாணத்தை இன்னைக்கு அச்சு பிசுறாம எழுதுறாங்க. இன்றைக்கு நீங்க நிறைய பிராமணரை பார்த்துருக்கீங்களா? நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 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 ஓலை வச்சிருப்பாங்க, அதை பத்திரமா வச்சிருப்பாங்க, அதை பாரம்பரியம் என்ன பண்ணுவாங்க, கடைபிடிப்பேன். இன்னைக்கு யாராவது அந்த மந்திரத்துல இன்றைக்கு ஜென் 4 ஜென் 3 ஜென் 2ன்னு கொண்டு போய் நவீன காலத்தை மந்திரங்களை இணைக்கிறாங்களே, யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனா கிறிஸ்தவன் என்னப்பா, கிறிஸ்தவன் மட்டும், ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் இதெல்லாம் கொண்டு சொருகிறது இடையில. ஆனா அவங்கள பாருங்க, குரான் வாசிக்கிறவங்கள பாருங்க, எதையும் மாற்ற மாட்டாங்க. எழுதுனது அது உருதாவே தான், உருதா கத்துக்கிட்டு படிப்பாங்களே தவிர வேற ஆக்கி என்ன பண்ண மாட்டாங்க. பிராமணர்களும் அந்த பிராமண மொழியில் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அதில் நீ உனக்கு புரியுதோ புரியலையோ என்னமோ பண்ணித்தோம், நான் இதில் தான் என்ன பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணுவேன், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்பால் எதை ஃபாலோ பண்ணுறான்? மோசே எழுதுற நியாயப்பிரமாணம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சில தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தில் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மனசில் வச்சுக்கோங்க. சிலருடைய வார்த்தையை மனசில் வைக்க வேணாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிலருடைய வார்த்தையால் என்ன பண்ண போகிறதில்ல, கட்டப்பட போகிறதில்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் கட்டப்படும்? தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், கட்டப்படும். இப்போ இந்த செருபாபேலும் யெசுவாவும், நீ ஏற்கனவே பல நரிவலை பார்த்தவன் தான், நீ எனக்கு தேவையில்லை, ஸ்தோத்திரம், நான் என் பலிபீடத்தை செட் பண்ணிடணும், தகர்க்கப்பட்ட என் பலிபீடத்தை நான் கட்டணும், நான் புறப்பட்டு வந்துட்டேன், வந்து நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், படுத்து தூங்கிட்டு இருக்கேனா, கர்த்தருக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேனா? வந்தவன் 2 வருஷம் தாமதமாச்சு. அந்த தாமதம் எதற்கு? சாரி, வந்தவன் பலிபீடத்தை செட் பண்ணிட்டாங்க, செட் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் தாமதப்படுத்தினாங்க. என்ன எதற்காக தாமதம்? ஆயத்த வேலையினால தாமதம். அது நல்லது. இப்போ பலிபீடத்தை செட் பண்ணிட்டாங்க, பலிபீடத்தை செட் பண்ணிட்ட உடனே, சரி அஸ்திவாரம் போட்ட உடனே இப்போ ஒரு கூட்டம் வந்து கேட்குது, பென்யமீனுக்கும் யூதாவுக்கும் சத்ருவாய் இருந்தவர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்களும் கட்டுறோன்னு. இவன் அவன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு என்ன பண்ணிட்டான், தடுத்து நிறுத்திட்டான். இப்போ தடுத்து நிறுத்தினதுனால அவன் கர்த்தருடைய ஆலய வேலையை நிப்பாட்டிட்டான். இந்த சத்துருக்களா வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நம்மளோட கூட்டு வைக்க விடலை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறதுல முதல்ல என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிடுவோம், இல்லை மச்சான், இல்லைங்க, இல்லை நான் வரல, நீங்கள் போங்க, நம்ம ஒரு காரணம் சொல்லி வந்திருப்போம். நம்மளை கெடுக்காம அவன் போக மாட்டான் கடைசி வரைக்கும். நம்ம கூட இருந்து நம்மளை கெட்டு குட்டிச்சவராக்கி வீட்டில் செருப்படி வாங்க வைக்காம இவன் கடைசி வரைக்கும் நம்மள விட்டு என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அப்படிப்பட்ட கூட்டம் தான் யாருக்கு சத்துருவா இருக்காங்க? பென்யமீனுக்கும் யூதாவுக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் நமக்கும் சத்துருக்களா இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தியானிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு சத்துருக்கள் எழும்புவாங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம், புறப்பட்டு வந்துட்டேன், அந்நிய தேசத்துல உலகத்துல அடிமையா இருந்தேன்னா புறப்பட்டு கிறிஸ்துவுக்காக வந்துட்டேன். வந்து என்ன செய்யறேன், நான் ரட்சிக்கப்பட்டு நான் அடிமைத்தனத்துக்கு போய் திரும்பி வந்திருக்கலாம். 2 விதமான புறப்பட்டு வருதல். ஒன்று உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு புறப்பட்டு வந்திருக்கணும், இல்லை ரட்சிக்கப்பட்டு அடிமையாகி மீண்டும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்துடும். எங்கே இருந்தால் புறப்பட்டு வரட்டும். புறப்பட்டு வந்தானா என்ன பண்ணுறேன், என் பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறேனா, என் வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவர் ஆக்கினவனை என் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறேனா, தாமதம் பண்ணாலும் கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணி காரியத்தை நான் கரெக்டாக செய்கிறேனா, கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணுகிறேனா? 3 நமக்கு முக்கியம். நான் எதை செப்பன் எடுக்கிறேன், பலிபீடத்தையா? நல்லது. நான் யாரை துரத்துக்கிறேன், என் பலிபீடம் உடஞ்சி போக காரணமா இருந்தவனை நான் துரத்துறேன்னா தப்பே கிடையாது. நான் கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆக நினைக்கிறேன், ரொம்ப நல்லது, ஆயத்தமாகுங்க. ஆனால் கர்த்தருடைய காரியம் செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் டைம் எவ்வளோ எடுத்து கர்த்தருடைய காரியம் செய்ய டைம் எவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க, டைம் கேளுங்க. அந்த கொடுக்கப்பட்ட டைமில் ரெடி ஆகிட்டே இருங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ப்ரிப்பேர் ஆனால் அந்த டேட் வந்த உடனே
செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மூன்றும் நமக்கு முக்கியமானது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் கண்களை மூடி? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புறப்பட்டு வந்த நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் அஸ்திபாரம் சிதைந்து போன பலிபிடத்தை, தகர்க்கப்பட்ட பலிபிடத்தை நான் செப்பனிட்டு கொண்டிருக்கிறேனா? அல்லது ஸ்தோத்திர கர்த்தருடைய காரியம் செயல்படுத்துவதற்காக நான் ஆயத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வேலையை நானும் சேர்ந்து செய்கிறேன்னு சொல்லுகிற என் வேலையை கெடுத்தவர்கள், என் வாழ்க்கையை கெடுத்தவர், என் ஜெப வாழ்க்கையை கெடுத்தவர்கள் மீண்டுமாய் என்னிடத்துல வந்து பாசாங்காய் பேசி நானும் சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் அவர்களை நம்பி நிற்கிறேனா? இல்லை ஸ்தோத்திரம் செருபாபேலை போல, யோசுவாவை போல நான் பலிபீடத்தை செப்பனிடுவேன் ஆண்டவரே. நான் உம்முடைய அஸ்திபாரத்தை நாம் நிச்சயம் போடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆலயம் கட்டுறதற்கு வரக்கூடிய சத்துருக்களை எல்லாம் நான் கண்டுபிடித்து நான் அவர்களை விரட்டி அடிச்சு சம்பந்தமில்லை என்று சொல்லுவேன்ப்பா. சொல்ல முடியுமா இன்றைக்கு? ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய பலிபிடத்தை, என் ஜெப வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைச்சி போட்ட அந்த சிதைந்து போடப்பட்டதான மனுஷர்களை நான் மீண்டும் சந்திக்கும் போது நான் சொல்லுகிற வார்த்தை சம்பந்தமில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்தவரை நான் பார்த்து சொல்ற வார்த்தை, இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதுபோல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்தவர்கள், என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னிடத்திலிருந்து பறித்து போனதான அந்த வேலை காரியமாக இருக்கட்டும், ஆஃபராக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், இனி சம்பந்தம் இல்லையப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்து இன்னைக்கு நான் பின்வாங்கி போய் மீண்டும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் அது என்னை பார்க்கிறது. நீ என்னை அளவா யூஸ் பண்ணு, என்கிட்ட அளவா பேசு, நீ ஜெபம் பண்ண, நான் தொந்தரவுப்படுத்த மாட்டேன், நானும் அவன் கூட சேர்ந்து ஜெபம் பண்றேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்லை என்ற வார்த்தையை நான் சொல்லணும்பா. ஒப்பு கொடுக்கிறோம். நான் கட்டப்படுறதற்கு நானும் உதவியா வரேன்னு பல பேர் வருவாங்க. நான் அவங்கள பார்த்து சம்பந்தம் இல்லை, கர்த்தரனையை வைத்து கட்டி கொள்வார், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும்போது பதில் அக்கினியாய் வரும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்ல. எஸ், இந்த 42வது நாள் ஜெப வேளையில கர்த்தாவே எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 42வது நாள் ஜெப வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை கட்டுவீராக. புறப்பட்ட நாங்கள், தேடி வந்த நாங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் சரியாய் பயன்பட, பிரயோஜனமாய் பயன்பட, பழையவைகள் ஒளிந்து புதிதாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து மீதமுள்ள நாட்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆழமாய் தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.